அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய வீடியோவில் கூறப்போவது பரிசுத்த குர்ஆனில் ஒரு சிறிய சூரத்து. அது பெரியவர்கள் மட்டுமல்ல, சிறியவர்களும் ஓதக்கூடியது, காணாமல் ஓதக்கூடிய ஒரு சிறிய சூறாவாகும். இது சிறிய சூறாவாக இருந்தாலும் மகத்துவம் அதிகம். நிறைவேற்றி எடுக்க முடியாதது ஒன்றுமில்லை, மகத்துவம் அதிகம் உண்டு. அதிகமானவர்கள் கடன் கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள் அதிகமானவர்கள், வாழ்க்கையை கடத்தி கொண்டிருப்பவர்கள் அதிகம். அப்படி உள்ளவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு சூரத் கூறுவது. 7 நாட்கள் உங்களுடைய தேவைகள் மனதில் நியத்து வைத்து நல்ல இபாதத்துடன் ஓத வேண்டும். வெறும் 7 நாட்கள் ஓதினால் போதும். அதிக கடன் இருப்பவர்கள் அந்த கடன் தீருவதற்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும். இந்த சூரத்து ஓதுவதற்கு அதிக நேரம் ஆகாது. 5 அல்லது 10 நிமிடம் போதும். நீங்கள் ஓதும் போது மிகுந்த இபாதத்துடனும் முழு மனதுடனும் நம்பிக்கையுடனும் நாம் ஓத வேண்டும். அப்படி ஓதினால் மட்டும் நமக்கு பலன் கிடைக்கும். சிலர் நினைப்பதுண்டு, இந்த சிறிய சூரத்து கொண்டு இவ்வளவு கடன்கள் தீர்க்க முடியுமா என்று. இந்த சிறிய சூரத்து கொண்டு சாதிக்க முடியாதது ஒன்றுமில்லை. அப்படி மிகவும் மகத்துவம் கொண்டது. சூரத்து ஓதுவதால் கடன்கள் மட்டும் தீருவதல் இல்லை, வருமானம் உயரும். வேலைகளில் வருமானத்தில் அதிக பர்க்கத்துண்டாகும், தரித்திரியம் நீங்கும். உங்களுக்கு வருமானம் வேலை இல்லை என்றாலும் அதிகமான கடன் இருந்தால் இந்த சூரத்து ஓதினால் போதும். நீங்கள் தீராது என்று நினைத்த கடன்கள் அனைத்தும் நீங்கும், நினைக்காத அளவில் நீங்கும். வேலை வருமானம் இல்லாமல் எப்படி கடன் தீரும் என்று நினைப்பவர்கள் உண்டு. கடன்கள் நீங்கவும் வேலைகள் வருமானம் கொண்டு உயர்வு ஏற்பட வேண்டும் என்று நியத்து வைத்து நாம் ஓத வேண்டும். இப்படி ஓதினால் கடன் கண்டிப்பாக தீரும். முழு மனதுடன் நம்பிக்கையுடனும் விவாதத்துடனும் நாம் ஓத வேண்டும். அப்படி 7 நாட்கள் ஓதினால் போதும். சைத்தான் இடையூறு இருக்காது, கண்டிஷ்டி இருக்காது. குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு குழந்தைகள் கிடைக்கும், நல்ல சாலிகான குழந்தைகள் கிடைக்கும். திருமணமாகாமல் இருப்பவர்களுக்கு திருமணம் உடனடியாக நடக்கும், சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும். சூரத்துல் ஃபாத்திஹா நாம் ஓதி வந்தால் தேவைகள் 7 நாட்களில் தீரும். நாம் ஓத வேண்டியது ஃபஜர் தொழுகை தொழுது முடித்து பிறகு அதே இருப்பில் இருந்து கிப்லாவை முன்னிட்டு நாம் தேவையை மனதில் கருதி கொண்டு இபாதத்துடன் நம்பிக்கை முழு மனதுடன் நாம் சூரத்துல் ஃபாத்திஹா 7 தடவை ஓத வேண்டும். ஓதி முடித்துவிட்டு நம் தேவைகள் கூறி அல்லாஹ் சுப்ஹானல்லாஹு தஆலாவிடம் இரு கைகளையும் உயர்த்தி துவா கேட்க வேண்டும். வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல், யாரிடமும் எந்த பேச்சும் பேசாமல் ஓத வேண்டும். ஹலாலான தேவைகள் அனைத்தும் நிறைவேறும். நாம் சாதாரணமாக எல்லா நாட்களும் 10 சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டும். இப்படி ஓதி வந்தால் கண்டிப்பாக நம்முடைய கடன்கள் அனைத்தும் நீங்கி சாலிகான குழந்தைகள் கிடைப்பதற்கும், திருமணமாகாமல் இருப்பவர்களுக்கு உடனடியாக திருமணம் நடக்கவும் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் அதிகமாக ஓதுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானல்லாஹு தஆலா தௌஃபீக் நல்கட்டும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.